ஆமா. மருத்துவமங்கை அவ அரமனைக்கு சென்றார். சரி. இந்த காட்டுக்குள்ள போட்ட 2 குழந்தைகளையும் ஆமா வன சீவங்கள் சரி காட்டுக்குள்ளே வாழக்கூடிய வனப்பிராணிகள் அழகு குழந்தைகளை எப்படி வளர்த்து வருகிறது தெரியுமா? எப்படி? அழகு 2 குழந்தைகளை அழகு 2 குழந்தைகளை 5 தலை சென்னாகும் பாம்பு வந்து படமே எடுக்க பாவை 2 குழந்தைகளை வளர்த்து அங்க வருகூடையா மடுவை மெல்ல நெருங்கி எடுமா அந்த மதலைகளை காத்து எடுமா ஈனாத மண்ணொன்று ஈனாத மண்ணொன்று 2 பிள்ளைகளை காத்திடுமா குழந்தைகளை காத்திடுமா ஐயனே 5 தலை சென்னாகோ அந்த அத்துவான காட்டுக்குள்ள கரும்பு கலகலங்க கமுக மரம் பூசொரிய பூவையாது கொலவ போட பிள்ளைகளுக்கு குள்ள நாரி தாராட்ட காட்டுக்குள்ள பிள்ளைகளை வனசீவங்கள் கூடி இருந்து காத்துக்கிட்டு இருக்கு. சரி. மடுவை மெல்ல நெருங்கி மதலைக்கு அமிர்தம் கொடுக்கு. ஆமா. ஈனாத மண்ணொன்று இன்பமோடு காத்துக்கிட்டு இருக்கு. சரி. 5 தலை சென்னாகும் நிழல் பிடிக்கி கொடை பிடிக்கி. ஆமா. கூவ கொலவ போட. சரி. குள்ள நரிகள் தாராட்ட. ஆமா. காட்டுக்குள்ள சீவங்கள் எல்லாம் தன்னுடைய குழந்தைகளை கண்ணும் கருத்துமாக சரி சீரும் சிறப்புமாக ஆமா செல்வங்களோடு வளர்த்து வருகிறார்கள். சரி. இந்த சிறப்பான நேரத்தில் சிங்கார மேடையில இந்த நல்ல நேரத்தில் சரி பாடும் கலைஞர்கள் அவளை பாராட்டி பரிசு வழங்க வேண்டும் என்று யாரு திருமலை கோவில் ஆமா அடிவாரத்திலே வாழ்வாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கும் சரி மதுரைக்காரர் வம்முசம். ஆமா மதுரைக்காரர் வம்முசம். யார் வம்முசம்? மதுரைக்காரர் வம்முசம். மருதக்காரர் வம்முசம்னு சொன்னாதான் வெளியில தெரியும். சரி. காலம் சென்ற ஆமா எனது அருமை பெரியப்பா சரி சங்கிலி தேவர் அவர்கள் ஆமா எனது அம்மா சரி அர்ச்சனா அம்மாள் ஆமா ஆமா மருதக்காரர் குடும்பமும் சுப்பையா தேவர் குடும்பம் தான் சரி 2 குடும்பம் தான் அடிவாரத்துல அந்த காலத்துல இருந்துச்சு. இப்ப நிறைய குடும்பங்கள் பெருகியாச்சு. சரி. எத்தனை வரி? 66 குடும்பங்கள் வந்திருக்கு. சரி. இன்னும் அதனுடைய வாரிசுகள் ஆமா அப்ப ஊரு பெரிய ஊர் ஆகி போச்சு. சரி. அப்பா சங்கிலி தேவர் அவர்கள் ஆமோ எனது அம்மா அர்ச்சனா அம்மாள் அவர்கள் சரி அண்ணாருடைய பேரன்மார்கள் ஆமா மகேஷ் அவர்கள் சரி வனராஜா அவர்கள் சிவசக்தி அவர்கள் சரி பாலு சுப்பிரமணியன் என்ற சூர்யா அவர்கள் ஆமா என் மருமகன் சரி சூர்யாவுடைய கரத்தினாலையும் இளைய மருமகன் குஜலவராஜா சரி என்ன ராஜா குஜலவராஜா சரி மதுரைக்காரர் எங்க பெரியப்பாவுக்கு பூட்டேன் புவனேஷ் கிருத்திக் சரி என்ன கிருத்திக் புவனேஷ் கிருத்திக் மருவாத்தலை பூலுடையாருடைய பேரு புவனேஷ் கிருத்திக் சரி பூட்டனுடைய கரத்தினாலே வழி வாரிசுகள் ஒன்றாக இணைந்தார்கள். ஆமா அன்னாருக்கு அப்புறமாக சரி பிரம்மதேசம் ஆமா தாடி தேவர் வகையாரார் பட்டவராயன் ஆடும் குல கோமரத்தார்கள் சரி 6 மணிகண்டன் அவருடைய கரத்தினாலையும் ஆமா திருமலை கோவில் சரி அடிவாரத்திலே வாழ்வாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆமா 6 மணிகண்டன் அவருடைய கரத்தினாலே சரி மணிகண்டன் 100 ரூபாயும் ஆமா
எனது அருமை பெரியப்பா மருதுக்காரர் வகையாளர் பேர புள்ள பூட்டமார்கள் சரி கரத்தினால அம்மா எனக்கு 200 ரூபாயை அள்ளி பணம் கொடுத்து ஆதரித்துள்ளார்கள் உள்ளார்கள் அவரவர் குடும்பம் குலகோத்திரம் சரி வழி வழிவமுசம் உற்றார் பெற்றார் உறவுமுறையார்களோட எப்படி வாழ வேணும் என்று தெரியுமா? வாழே வேணும் ஐயா, வளர வேணும், வளர வேணும், வளர் முருகனோட அருளால 1 10 100 கோடி 100 கோடி 100 கோடி 100 கோடி வளர வேணும், பாட்டு அங்க பெருக வேணும், சங்கிலி கருப்பசாமி அருளால அவங்க குடும்பம் எல்லாம் இன்னைக்கு சந்தோஷமா வாழ வேண்டும், அருளாலே வாழ்க வாழ்க. அவங்க குலதெய்வம் சங்கிலி கருப்பசாமி. ஆமா, ராஜபாளையம் பக்கம் சிறுவிலுத்தூர் பக்கம் இருக்கவங்க குலதெய்வம். சரி, அவங்க குலதெய்வத்தினுடைய அருளால முள்ளு முறியாம வாழ்க வளர்கவென்று இந்த பைம்பொழியிலே இருக்கும் குருவிகுளம் கருப்பசாமியை நான் வணங்குகின்றேன். அதனால இந்த குழந்தைகளை காட்டுக்குள்ள வனச்சிவங்கள் எல்லாம் கூடியிருந்து கொலவை போட்டு தாராட்டி ரோராட்டி 2 பெண்மகளையும் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய நேரம் ஆலடியூர் ஏர்மாபுரம் அலவச்சநல்லூர் கோட்டையிலே யாரெல்லாம் ஆண்டு வருகிறார்கள் தெரியுமா? ஆலடியூர் ஏர்மாபுரம் அலவச்ச கோட்டையில பகடை குலம் பிறந்தவனா வாழப்பகடை மண்ணே பள்ளி என்ற பகடச்சியா குலத்துல குறைந்தாலும் குணத்துல பெரிய வந்தான் சாதியில குறைந்தாலும் பகடை குறைந்தாலும் தான தருமத்துல நிறைந்த வந்தான். பகடையோட குலம் பிறந்த வாழ நல்ல பகடை மண்ணே தேவி வள்ளி என்ற பகடச்சியா மண்ணு வேணும் தேவியுமா மகிழ்ந்து ஓடி வாழ்ந்து வார கொண்ட வேணும் தேவியுமா அங்க கூடி மெல்ல வாழ்ந்து வார மலரும் மனமும் போல மனமும் போலே அவங்க மகிழ்ந்த ரசி செய்து வார தகர்தா ஆலடையோர் யாருமாபுரம் அலவற்றை நல்லூரிலே பால பகடை மன்னன் வள்ளி என்ற பகடச்சியா சாதியிலே குறைந்தாலும் தான தருமத்திலே தலை சிறந்தவர்கள், உயர்ந்தவங்க. குலத்திலே பகடை குறைந்தாலும் சரி குணத்திலே அவன் பெரிய வல்லவன். இருவேர்களும் பகடை குலத்திலே பிறந்தாலும் சொத்து சுகம் மண்ணு மன பொண்ணு பொருள் 7 அடுக்கும் மாடி வீடு கட்டி பகடையுடைய அரமனை என்று தெரிய வேணும் என்று எரும மாட்டு சிரச முகப்புல வச்சிருக்கா. எரும மாட்டு சிரச பகடையுடைய வீடுன்னு தெரியணும்னா எரும மாட்டு சிரசு முகப்பு. அவங்களுடைய தந்தொழில் அகடறுத்து சுகடு தைத்து பட்டை வெட்டி தோல் நரம்பு வாங்கி அதை அழுக வச்சு
செருப்பு கொண்டு சந்தை கடையில கொண்டு வைப்பாங்க. அவங்க தந்தொழில் அதுதான். அதனால ஏகபோகமான செல்வாக்கு இருந்தாலும் சரி, தந்தொழில் பார்க்கலனா தரையளவு பஞ்சம். நம்ம குல தொழில பார்க்கலனா கூடவே இருக்கும் பஞ்சம். அந்த பஞ்சம் நம்ம கூடயே இருக்கும். அதனால சரி, வள்ளி பகடச்சியாலும் வாழ பகடை மன்னனும் என்னம்மா பட்டை வெட்ட வேணும் என்று சரி அந்த ஆவரங்காட்டுக்கு வராங்க. எங்க வராங்க? ஆவரம்பட்ட வெட்ட ஆவரங்காட்டுக்கு வராங்க. ஆலடியோர் யார்மாபுரம் அலவச்சநல்லூர் கோட்டையை வெட்டு சரி ஆவரம் பட்டை வெட்ட ஆவரம் காட்டுக்கு வராங்க. ஆமா. அப்ப சொன்னா பகடை மண்ணே என்ன ஓர ஓ ராயா இக்கட்ட ராவு. ஆமா நமக்கு இப்படி செப்பு செப்புனா என்கிட்ட வா, நான் சொல்லுறது கேளு அப்படிங்க. ஆமா ஆமா இக்கடு இக்கடுனா கிட்டத்துல வரணும். எனக்கு சீமாட்டிட்டு 4-5 பாச கேட்டேன் சொல்லி தரமுன்னா சொல்லி தர மாட்டேன். அவ சொல்லி கொடுத்தாதான் இப்ப இந்த 2-3 பாசெல்லாம் எனக்கு. அதனால ஓர ஏ வள்ளி நம்ம 2 பேரும் ஆவரங்காட்டுக்கு பட்டை வெட்ட போவோம். ஆமா. நீ பட்டையை வெட்டி முடிச்சிட்டேன்னா என்னைய சத்தம் கொடுத்துரு. ஆமா. நான் பட்டையை வெட்டிட்டோம்னா நான் சத்தம் கொடுத்துறேன், உன்னைய சத்தம் கொடுத்துறேன் அப்படின்னு 2 பேரும் பொறுப்பு பேசி சரி ஆவரங்காட்டுக்கு கூடையும் அருவாளை எடுத்து ஆவரம் பட்டை வெட்ட வராங்க. சரி ஆவரம் பட்டை வெட்ட வருகிற போது ஆமா வள்ளி ஒரு புறமா போறா. சரி வாழ பகடை மண்ணே ஒரு புறமாக பட்டை வெட்டுதான். ஆமா பட்டை கிடைக்கும். 2 பேரும் ஆவரம் பட்டை தேடி வெட்டுகிற போது சரி இந்த ஆலமரத்துல இருக்க 5 தலை சென்னாகும். ஆமா. இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக்கிட்டு இது பாக்கு. ஆமா யாரு வாரான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த பிள்ளைகளை நம்ம யாரு கையில ஒப்படைக்க அதானே அப்படின்னு பாத்துச்சுலா. சரி வள்ளி பட்டை வெட்டுவதை சென்னாகம் கண்டு இதுதான் சமயம். ஆமா இந்த வாழ பகடைக்கும் ஆமா வள்ளி பகடைச்சிக்கும் தான் குழந்தை கிடையாது. சரி அதனால இவர்களுக்கு இந்த பிள்ளைய தூக்கி கையில கொடுத்துடணும் அப்படின்னு மனதிலே நினைத்து 5 தலை சென்னாகும் இந்த குழந்தைகளை எப்படி அடைக்கிறது தெரியுமா? வாழத்தான சுழட்டுதையா வாழத்தான சுழட்டுதையா வலது தொடையதில அடிக்குதையா வலது தொடையதில அடிக்கும் போது ஏ கூவா நல்ல கூவா என்று அந்த குழந்தை ரெண்டும் அது குரலோ அசை போடுதையா ஆமா கூவா என்று சத்தம் அத காதில் கேட்டு வள்ளி அந்த பகடச்சியா புல்லு இல்லாதவ பத்தியடா புல்லு இல்லாதவ பத்தியடா. இந்த 5 தலை சென்னாகம் வாழை சுழட்டி 2 பிள்ளைகளுடைய வலது தொடையில சட்டேறு ஒரு அடி அவன் வாங்கிட்டு ஒட்ட அடி ஓங்கி ஒத்த அடி அடிச்சுச்சுல. ஆமா புள்ள 2 குவா குவா குவான்னு குரல் கொடுக்கு. ஆமா புள்ள இல்லாதவளுக்கு புள்ள சத்தம் கேட்டா என்னையா செய்வா? அருவா அவளி மாவாரவனை ஆளனையும் அழைக்காம அருமை பெண்ணாளான வள்ளியா ஓட்டமும் பேரும் நடையும் புள்ள 2 தூக்கி கொண்டு ஆலடையோர் யார்மாபுரம் அலவச்சன் கோட்டைக்கு தான் அலவச்சன் கோட்டைக்கு தான் நம்ம வாராளி பகடச்சியா போடு போடு அவ கொண்டு வந்த வள்ளியவா மாவு கோடி களைவாளா
சொல்லம்மா பிறந்த கோலத்தோடல கொண்டு போட்டுட்டு வந்திருக்கா மருத்துவம். ஆமோ அப்ப அந்த பிள்ளைகளுக்கு வேண்டியதை செய்யணும்ல. சரி பிறந்த கோலத்தோட நம்ம மாவு கொடியை களைந்து ஆமா பிள்ளைகளுக்கு கொப்புல அறுத்து அறுத்து குளிக்க வச்சு சரி 2 பொட்ட பிள்ளை கிடைச்சிருக்கு. 2 பொட்ட பிள்ளை ஆமையா அரமனையில ஓடி வந்து அள்ளி கொண்டு வந்து சரி 2 தொட்டில் போடுதா. அதானே எத்தனை தொட்டில்? 2 தொட்டில். ஆமா 2 தொட்டில் போட்டு சரி 2 மக்களையும் பொட்டிட்டு மையிட்டு ஆமோ ஆடைய நிகழமெல்லாம் அடைந்து ஆமையா அருமை மக்களை தொட்டில போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கா. சரி பகட பட்டைய வெட்டி முடிச்சான். ஆ என்ன நம்ம வள்ளிய காங்கல என்ன காங்கலி வள்ளிய எங்க எங்க போயிருக்கா? எங்க நிக்கா? ஓர ஓர ஆமோ ஏ வள்ளி ஏ வள்ளி 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 வள்ளின்னா ஆமா வள்ளி நின்னா தானே வருவா. ஆ வள்ளிதான் பிள்ளைய கண்ட உடனே புருஷனை கூப்பிட அயத்து போய் ஒடியாந்துட்டாள. சரி மதலைகளை கண்டா மணவாளன அயத்து ஓட்டமும் வருநடையுமா ஓடி வாரா. சரி பிள்ளைகளை அயத்து என்ன என்னம்மா புருஷனை கூப்பிட அயத்து போய் சரி வந்த வள்ளியை தேடி சரி இவனுக்கு ஆங்கார கோபம். ஆமா ஒரு நாளும் பட்டையை வெடிச்சிட்டு ஆ நம்ம பொண்டாட்டி நம்மளை கூப்பிடாம போக மாட்டாள. ஆமையா இன்னைக்கு எங்க போயிட்டா? சரி இத கண்டிப்பா நாம ஆ அவளை போய் இன்னைக்கு பண்ணாத வேலை பண்ணணும் சரி அப்படின்னு ஆங்கார கோபம் கொண்டு ஆமா அந்த காட்டுக்குள்ள ஆவரம் காட்டுக்குள்ள சரியான ஒரு விளார வெட்டிருக்கான். சரி பொண்டாட்டிய அடிக்க யா அத்தா சரியான விளாறு ஒரு விளாரை வெட்டிக்கிட்டு அம்மோ ஆங்கார கோபத்துல ஓடியாராம். சரி ஈவா பிள்ளைகளை தொட்டில போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கா. ஆமா ராராரோ ராரிரேரோ ஆமோ என் கண்ணே நீ ராரிரேரி ராராரோ சரி கண்ணே கண்ணுறங்கு ஆமா என் கண்மணியே நீ உறங்கு. பூமியிலே கிடைத்த என் பொன்மணியே ஆமா என் பெண்மகளே கண்ணுறங்கு என்று சரி 2 கையிலையும் ஆமா 2 தொட்டிலையும் பிடிச்சு சரி இவ தாராட்டுற சத்தத்தை ஆமா பகட அங்க இருந்து வரையில அவளை வெட்டிரணும்னா குத்திரணுமுங்க. ஆமா விளாரிட்டு அவளை விளாசிரணும்னா. சரி அங்க இருந்து கோபத்துல வந்தான். ஆமா வீட்டு பக்கத்துல வரும்போது ரோராட்டு சத்தம் கிடைச்சுல அவன் கோவம் அப்படியே தணிஞ்சிடுது. கோபத்தை குறைச்சிட்டான். என்ன நம்மளுக்கு புள்ள கிடையாத நம்ம பொண்டாட்டி ரோராட்டுதால என்ன அதானே எப்படி அப்படின்னு உள்ள வந்து பார்த்தான். 2 மக்களையும் தொட்டில போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கா. ஆமா ஏ வள்ளி என்ன வள்ளி ஏய் இது யாருடைய புள்ள? அதானே யாரு பிள்ளை தெரியாம கண்டு தூக்கிட்டு வந்துட்டியா? மன்னா நான் ஒரு புறமா பட்டை வெட்டினேன், நீங்க ஒரு புறமா வெட்டினிய. சரி இந்த பிள்ளைய 2ம் ஆமா ஆலமரத்து அடிவாரத்துல கரையாம்புற்று வாரமா சரி கை குழந்தை 2ம் கிடந்துச்சு. ஆமா புள்ள இல்லாதவளுக்கு புள்ள சத்தம் கேட்ட உடனே ஆமையா அருவாளையும் கூடையும் பட்டையும் தூரம் போட்டுட்டு சரி ஓடி வந்து 2 மக்களையும் கண்டேன். ஆமையா நான் அள்ளி எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். ஆமா இது நம்மளுடைய புள்ளத்தான், நம்ம தான் இந்த பிள்ளைகளுக்கு பேர் கொடுக்கணும்னா. சரி உடனே சொன்னான் பால பகட என்ன ஏ வள்ளி ஏய் என் மக்களுக்கு எங்க அப்பன் பேரை தான் கொடுப்பேன். ஆமா ஆமா அப்ப அவ என்ன சொல்லுதா வள்ளி நீங்களா எடுத்துட்டு வந்தீங்க? அதானே நான் தானே தூக்கிட்டு வந்தேன், எங்க அப்பன் பேரை தான் கொடுப்பேன். ஆமா அப்படிதான் விட முடியும் அப்படின்னு 2 பேரும் சண்டை போடுதாங்க. சரி ஆமா சரி பெரிய சண்டை வந்துரும், பெரிய போராட்டமா இருக்கும். அதனால பாருங்க சரி இந்த 2 மக்களும் 2 பேரும் என் பேரு உன் பேருன்னு 2 பேரும் சண்டை போட்டு கிடந்தாவோ. ஆமா அப்ப அதுல ஒரு நடுவர் பகட இருந்து சரி ஏ கால பகட ஐயா ஏ வள்ளி ஏய் எதுக்கு சண்டை போடுறீங்க? ஏமா சண்டை போடுறிய? ஒரு புள்ள கிடைச்சா உங்க அப்பன் பேர் விடுவேன், எங்க அப்பன் பேர் விடுவோம்னு சண்டை போடலாம். அதான் 2 புள்ள இருக்குல்ல. உங்களுக்கு தான் 2 கிடைச்சிருக்கலாம். சரி உங்க அப்பன் பேரு பொம்மனம்பகட, ஆமா வள்ளி அப்பன் பேரு திம்மனம்பகட. ஆமா பூமியில எடுத்ததுனாலையும் சரி 2 பிள்ளைகளுக்கும் எப்படி பேர் கொடுக்காங்க தெரியுமா? எப்படி பூமியில எடுத்ததாலே பூமியில எடுத்ததாலே கும்மி திம்மி என்று சொல்லி பொம்மக்கால் அந்த காலா புகழுடைய பேர் கொடுத்தார். பேர் கொடுத்த பொம்மக்கால அந்த திம்மக்கால புகழுடனே வளர்த்து வாரா.
திம்மக்கால காளி வள்ளி பகடச்சியா பால் ஊட்டி சீராட்டி பாலகிய வளப்பாளா போராட்டி சீராட்டி வளர்த்து வாரா மக்களுக்கு கண்ணையுமை காற்பது காற்பது போல் காற்பது கருத்துடனே வளர்த்து வார வளர்த்து வாரா வளர்த்து வாரா கருத்துடனே வளர்த்து வார வளர்த்து வார அவள நாலு ஒரு மேனியுமா பொழுது ஒரு வண்ணமுமா ஏ பொம்மக்கா ஏ அக்கா திம்மக்கா அப்பா திம்மக்கா இந்த பொம்மக்கால திம்மக்கால திம்மக்கால ஒரு வயதா இருவயதா இருவயதா உற்று மூன்று வயதாச்சு வயதாச்சு நாலு நல்லோ வயததில வயதாதில வயததில வயதாதில இவன் நடந்து ஓடும் பிள்ளையானாடே வயததில அவளுக்கு அஞ்சு நல்ல வயதாச்சு ஏ பொம்மக்கா அம்மோ ஏ அக்கா தும்மக்கா என்ன இவளுக்கு அஞ்சு நல்ல வயதாச்சு வயதாச்சு ஆனந்தமா வளருவாளா வளருவாளா ஆறு நல்ல வயதாச்சு 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 வயதுமாச்சு இவ அறிவளரும் குழந்தையானா வயதாச்சு ஒரு வயதாச்சு அப்படி அறிவளர்ந்த பொம்மக்கால பொம்மக்கால திம்மக்கால கால பகடை மன்னன் வள்ளி என்ற பகடச்சியா இவளை பள்ளிக்கூடம் சேர்க்கணுமே பல பாடங்களும் படிக்கணுமே இன்று வாழ பகடை மண்ணே தேவி வள்ளி என்ற பகடச்சியா இந்த பொம்மக்கால திம்மக்கால அறிவு பள்ளிக்கூடம் சேர்ப்பாளா பள்ளிக்கூட ஜபாலோ அஞ்சு வயதிலே அறிவளரும் குழந்தையாக இருக்கும் ஆமா இந்த அம்மாளான பொம்மக்கால சரி அவ தங்கையான திம்மக்கால ஆமா வாழ பகடையும் வள்ளி பகடச்சையும் சரி புரட்டாசி மாத்தையிலே சரஸ்வதி பூஜையிலே விஜயதசமியிலே விஜயம் என்றாலே வெற்றி என்று பொருள் ஆமா அந்த விஜயதசமியிலே அவளை ஆசானிடத்திலே கொண்டு சேர்த்தார்கள் சரி அரி சித்தரி ஆமா அறிவோம் நன்றாக சரி குரு வாழ்க குழந்தைகளே துணை என்று அவையா வள்ளுவர் சொன்ன வண்ணம் போல என்ன அகர முதல எழுத்தெல்லாம் ஆமோ ஆதி பகவன் முதற்றே உலகு உலகு கற்க கசடர சரி கற்பவை கற்றவின் நிற்க ஆமா அதற்கு தக சரி யாகாவார் ஆயினும் நாகாக்க சோகாக்க சோகாப்பர் சொல் இழுக்கப்பட்டு ஆமா வள்ளுவ கடவுள் சொன்னாரு ஆமா யார் சொன்னா திருவள்ளுவர் சொன்னார் திருவள்ளுவர் சொன்னார் யாகாவாராயினும் சரி நாகாக்க சோகாப்பர் சோகாப்பர் சொல் இழுக்கப்பட்டுனாரு ஆமா யார் இருந்தால் நாவ பத்திரமா வச்சுக்கிடணும் நாவ பத்திரமா ஆமோ ஆமா காலையில பேசினா சவுண்டு கேட்கும் அதனால யாருக்கும் கேட்காது சரி இரவுல அத்தமையும் பேசக்கூடாதான் ஆமா குசு குசுன்னு பேசினாலும் பக்கத்துட்டுக்காரி கேட்டுரும் அவையா ஏட்டி ராத்திரி புருஷன் முன்னாடி விடிய விடிய மந்திர வதனியில என்ன உங்க வீட்டுல அதான அது என்ன சண்டை
இப்ப எல்லா பக்கம் பொதுச்சோரா இருக்குல்ல, அதனால சீக்கிரமா காட்டுறோம். அப்படியா? ஆமாங்க கேக்கு பாரு. ஆமோ ஆமா அப்படின்னு பேசுவாங்க. அதானே. அதனால் வள்ளுவர் சொன்ன வண்ணத்துக்கு இணங்கி பொம்மக்காலும் தும்மக்காலும் ஆனாவிலிருந்து அக்கண்ணா வரை, கானாவிலிருந்து இக்கண்ணா வரை எப்படி படித்து வருகிறார்கள் தெரியுமா? அரிகரி கொன்ற வேந்தை அறிந்து கொண்டாளாம், அறிந்து கொண்டாளாம். அன்னையும் பிதாயின் சுவேடி படித்து கொண்டாளா, அன்னையும் பிதாயின் சுவேடி படித்து கொண்டாளா. அறிந்து கொண்டாளா, தெரிந்து கொண்டாளா, அன்னையும் பிதாயின் சுவேடி கொண்டாளா. அம்மா படியாத பாடமல்ல படித்து வர பொம்மக்காலும், தெரியாதே பாடமல்ல கையனே தெரிந்து வரா தும்மக்காலும். ஆயவல கலைகளெல்லாம், ஆயவல கலைகளெல்லாம் அங்க அழகுடனே படித்து வரா. போடே போடே அம்மையா அழகுடனே வயதுக்குள்ள பொம்மக்காலும் தும்மக்காலும் எல்லா கலைகளுமே கற்றுணர்ந்தா. 16 வயதுக்குள்ள, நம்ம 16 வயதுக்குள்ள பக்குவரி பெண்ணானா. 16 வயதுக்குள்ள பொம்மக்காலும் தும்மக்காலையும் அறிவு பள்ளிக்கூடத்திலே சேர்த்த அந்த நாள் முதலாக ஆய பல கலைகள் அத்தனையுமே படிக்கின்றாள். புட்ட பிள்ளைக்கு படிப்பு யாமனு அந்த காலத்துல சொன்னாங்க. தம்பி கொஞ்ச நேரம் பேசு, வசனத்தை பேசு. அந்த காலத்துல உள்ளவங்க படிச்சாங்களா? படிக்கல. அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பு எதுக்குன்னு கேட்டாங்க. எங்க பார்த்தாலும் பெண்ணுக்கு தான் முதலிடம். 100%. சரி. ஆமா. ஏன் எதுக்கு? பிள்ளைய படிக்க வைக்க. ஆமா. அதனால பாருங்க, இந்த அரும மக்கள் 2 பேரையும் அறிவு பள்ளிக்கூடத்திலே சேர்த்தார்கள். ஆமா. அப்போ பொட்ட பிள்ளைகளை காடுகரைக்கு வாரியலா, ஆமா, களமுளைக்கு வாரியலா, சரி அப்படின்னு தான் வீடு தேடி கூப்பிட போவாங்க. ஆமா. இப்ப வேலை பார்க்கறதுக்கு ஃபுல்லாமே மிஷின் வந்தாச்சு. இப்போ பொட்ட பிள்ளையெல்லாம், ஆமா, ஆம்பளை பிள்ளைகளை விட பொட்ட பிள்ளைய தான் நிறைய படிச்சிருக்கு. சரி. எந்த படிப்பெல்லாம் படிச்சிருக்கு? பிகாம், எம்ஏ, எம்ஏ2, பிஏ, பிஏ2, பிகாம், சிஏ, ட்ரிபிள் எம்ஏ, ஈன்னு 3 ஈ படிக்காம். அப்படி படிப்புனா எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் அந்த படிப்புக்கு பேரு. சரி. ஆமா. 25 ரூபாய் ஒரு மரக்காவுக்கு கண்ணை. புத்தேலா புத்தேலா. மரக்காவுல அளந்தால் 25 பைசா. சரி. அதுக்கு மேல கிடையாது. எத்தனை பைசா? எத்தனை பைசா? 25 பைசா. ஆமா. அப்ப களவெட்ட பண்ணனும் வைங்க. சரி. காலை 7:30 போய் சாயந்தரம் 4:30 வந்தா 3 ரூபாய் 50 பைசா. ஆமா புத்தேலா அந்த காலத்துல அப்படி சம்பளம்.
நீங்க உழைச்ச உழைப்புக்கு அவ்வளவு ரூபா சம்பளம். ஆமா ஆனா பொம்மக்காளையும் திம்மக்காளையும் சரி வாலை பகட மன்னனும் வள்ளி பகடச்சியாலும் ஆமா இரு மக்களையும் சரி பொட்ட பிள்ளைக்கு பொட்ட பிள்ளையா ஆமா ஆம்பளை பிள்ளைக்கு ஆம்பளை பிள்ளையா சரி வீர தீர ஆமா விவேக குழந்தைகளாக அவையா கல்வி கலைக்காணியம் ஆமா அத்தனையுமே கற்றுக் கொடுத்தார்கள். சரி அழகு மக்கள் 18 வயதுக்குள்ள ஆமா எல்லா கலைகளுமே படித்தா. சரி 10-16 வயதுக்குள் பல கலைகள் எல்லாம் படித்து ஆமையா பொம்மக்காலும் தும்மக்காலும் என்ன என்ன எப்படி இருக்கிறாள் தெரியுமா? எப்படி பூத்துட்டாளே நிறைந்துட்டாளே நிறைந்துட்டாளே பூத்துட்டாளே நிறைந்துட்டாளே புஷ்பவாதி பெண்ணோமானா பொம்மக்காலும் தும்மக்காலும் அள்ளிமலர் பூத்ததை போ அருகிலியா பூத்திருக்கா ரோஜா மலர் பூத்ததை போ ஏ பூத்ததை போ மலர் பூத்திருக்கா பூத்திருக்கா பொம்மை காடும் பூத்திருக்கா பூத்திருக்கா ஏ பூத்ததை போ பூத்திட்டாள நிறைந்திட்டாள புஷ்பவாதி பெண்ணும் அழகிலே சிறந்தவளா அமுசத்தில உயர்ந்தவளா ஓடு 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 அள்ளி மலர் பூத்தது போல் அருகிலியா பூத்தாளே பொம்மக்காலும் தும்மக்காலும் செண்பக பூத்தது போல் செண்பகம் இந்த சேலிலையா பூத்தாளே போடையா போடையா பொம்மக்காலும் திம்மக்காலும் ஆமா நிறைய 16 வயது. சரி அந்த காலத்துல என்ன பொட்ட பிள்ளைய வயசுக்கு வரக்கூடிய வயசு ஆமா 17 வயசு, சரி 18 வயசு, 16 வயது, 19 வயது, சரி 20 வயதுல தான் பெரிய மனுஷி ஆயிருக்காளுவோ. அது அந்த காலத்துல ஆமா அன்னைக்குத்தான் அவ பெரிய மனுஷி. சரி இப்ப காலம் கலியுகம் பாத்தீங்களா? ஆமா பிள்ளைகள் எல்லாம் 12 வயசுல பெரிய பிள்ளையாயிருது. சரி 9 வயசுல வயசுக்கு வந்துருது. 13, 14, 15 சரி அதுக்கு மேல போக மாட்டேக்கு. ஆமா ஆமா அவளை பெத்த அம்மா வயதானுக்கு செலவு வந்துருது. வயதானுக்கு செலவு வந்துருச்சா? ஆமா செலவு வந்துரும். அதனால பாருங்க, அப்ப இந்த 9 வயசுல பெரிய மனுஷியா வராளா? ஆமா அம்மா போய் வெளியில போய் சொல்லிட்டு வருவா, என்ன ஏத்தங்கருங்க உங்க பேத்தி பெரிய மனுஷியா வந்திருக்கா. ஆமா ஆளாயிருக்கா. ஏன் பேத்தி பெரிய மனுஷியா இருக்கா? ஆமா தலைக்கு தண்ணி ஊத்து வந்துருங்க சரி அப்படின்னு முறை செப்பி கூப்பிடுவாங்க. முறை செப்பி. ஆமா எப்படி முறை செப்புவாங்க? எப்படி எப்படி உங்க பேத்தி பெரிய பிள்ளையா இருக்கா, ஆயிருக்கா. உங்க மருமவ பெரிய மனுஷியா வந்திருக்கா, உங்க மாவா பெரிய பிள்ளையா உங்க மாவா பெரிய மனுஷியா இருக்கா. ஆமா சொல்லுவாங்கல்ல. ஆமா அப்படின்னு கேட்காங்க. சரி அப்போ 18 வயசுல வயசுக்கு வந்தா ஆமோ 2 வருஷம் வீட்டுல இருந்தான்னா சரி எங்கேயும் கூட்டிட்டு பண்ண போயிட்டாங்க. ஆமா அதனாலே அந்த அழகு திரு பொம்மக்காலும் தும்மக்காலும் 16 வயதாச்சு. பக்குவதி பெண்ணாக இருக்கார்கள். சரி பூத்தா நிறைந்தா புஷ்பவதி மங்கையாக இருந்தா. ஆமா அவ ஆளான செய்தியை கேட்ட அப்பா வால பகடை மன்னனும் சரி வள்ளி என்ற பகடச்சியாளுக்கும் மனசுக்குள்ள மாறாத கவலை. ஆமா என்ன கவலை? என்ன இந்த வாழப்பகடை மண்ணு சரி
சிங்கம்பட்டி சமீந்தாருக்கு ஆமோ 1000 பசுக்களை சரி பசுக்கடை விலையில காவல் காக்க போவான். ஆமா இந்த ஆமா என் மவா சிங்கம்பட்டி அரமனையில போய் போன வாரம் திங்கள் செவ்வாய் வில்லு பாடிட்டு ஆமா அரமனையில இருந்து போட்டாலாம் எடுத்துட்டு வந்திருக்கா. ஆமா அதான் ஜமீன் சிங்கம்பட்டி. சமீன் சிங்கம்பட்டி. ஆமா அதனால சரி அந்த சமீன் சிங்கம்பட்டிக்கு ஆமா 1000 பசுக்களையும் காவல் காக்க சரி பசுக்கடை விலையில காவல் செய்ய போவான் பகடை மண்ணு. ஆமா பிச்சமா என்ன போற பிச்சமா பொம்மைக்காலம் சரி இந்த பொம்மைக்காலம் தும்மக்காலம் ஆமோ இவ வயது 12 வயசு இருக்கும்போது சரி சோறு பொங்கி ஆமா பசுக்கடை விலைக்கு சரி ஒத்தையில 2 பிள்ளைகளும் தினமும் அப்பாவுக்கு கொண்டுட்டு போயிருமா. ஆமா ஆமா இப்ப மவா 2 பேரும் வயசுக்கு வந்துட்டா. சரி பகடை தலைக்கு தண்ணி ஊத்தி சடங்க முடிச்சான். அவனுக்கு கவலை காய்ச்சனா காய்ச்ச பகடைக்கு கடுங்காய்ச்ச அடிக்கு. கடுங்காய்ச்ச அடிக்குது ஐயா. ஏன் கடுங்காய்ச்ச அடிக்குன்னா இதுவரைக்கும் சின்னஞ்சிறு பிள்ளைய இப்ப நம்ம பிள்ளைய பெரிய பிள்ளைகள் ஆயிருச்சு. இனி வெளியே வந்தாளுவன்னா கண்டவன் போனவன் பார்த்தவன் ஒரு விதமா பேசுவான். நம்ம பிள்ளைகளை ஒரு விதமா பேசுவான். அப்படித்தானே பேசிட்டான். அதனால நம்ம பிள்ளைகளை இனி பசுக்கடை விலைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லணும். அம்மா அப்படின்னு ஏ பொம்மக்கா ஏ அம்மா ஏ திம்மக்கா ஏ திம்மக்கா சின்ன பிள்ளைகளை நீங்க 2 பேரும் பசுக்கடை விலைக்கு அப்பா கிட்ட வந்தீங்க. அம்மா நான் பெத்த மக்கா ஏ நான் பெத்த மக்கா இனிமேல் நீங்க 2 பேரும் அரமனையை விட்டு அக்கம் பக்கம் வரக்கூடாது வரக்கூடாது அப்படின்னு பகடை மன்னன் சொன்னா. அப்ப பொம்மைக்காலும் திம்மக்காலும் சொன்னா எப்பா எங்களை என்ன பொட்ட பிள்ளைன்னு நினைச்சியலா? ஆம்பளை பிள்ளைக்கு ஆம்பளை பிள்ளைக்கு ஆம்பளை பிள்ளை நாங்க ஆம்பளை பிள்ளைக்கு ஆம்பளை பிள்ளைக்கு நாங்க தான். பொட்ட பிள்ளைக்கு பொட்ட பிள்ளை நாங்க தான். பொட்ட பிள்ளைக்கு நாங்க தான். ஆமா என் மாவா கேட்டா என்கிட்ட சின்னவா இவங்கிட்ட விட்டு கொடுத்துட்டு போயிருவோம்னு நினைக்கியப்பா. நான் பாத்துக்கிறதப்பா. அதனால பாருங்க ஆம்பளை பிள்ளையும் பொட்ட பிள்ளையும் நிகருக்கு நிகரா உலகத்துல வளைப்பாங்க. அதனால அந்த அருமை 2 குழந்தைகளையும் நீங்க வரக்கூடாதம்மா நீங்க காட்டுக்கு வரக்கூடாதம்மா அப்படின்னு 2 பிள்ளைகளும் அப்பா புத்திமதி சொன்னார். எதுவும் கேட்கல. நீங்க போங்கப்பா நாங்க வாரோம் சரி அப்படின்னு 2 மக்களும் அப்பாவை வழி அனுப்பி வைத்தார்கள். பகடை மண்ணை எப்படி வருகிறான் தெரியுமா? அவனோ கச்சே நல்ல வருந்தி கூட்டு கச்சே வருந்தி கூட்டு பால பகடை மண்ணை கருங்கச்ச சுங்கலிட்டு கருத்து நல்ல கம்பளி பகடை மண்ணை தோளில் போட்டு கை கம்பெடுத்து கையை நல்ல பகடை வாராணி காவலுக்கு கையை நல்ல கம்பெடுத்து வாராணி பகடமண்டு சிங்கம்பட்டி சமீந்தாருக்கு பசுக்கடை காவலுக்கு வாழ பகடை மண் ஆலடையோர் எர்ம போறோம் அல வச்சம் கோட்டை விட்டு பசுக்கடை விளையதற்கு பசுக்கடை இந்த பகடை மண்ணே வாரார பகடை மண்ண வாராரு பகடை மன்னன் பசுக்கடை விலைக்கு ஆமா காவலுக்கு கை கம்பெடுத்து சரி மாடருக்கும் புலக்கத்தியோட ஆமா காட்சி நாய் பூச்சி நாயோட சரி நாய் 2ஐயும் முன்னடக்க விட்டு ஆமா பகடை மண்ணே சிங்கம்பட்டி சமீந்தார் காவலுக்கு வாராரு. சரி இவ பொம்மக்காலும் தும்மக்காலும் நம்ம அப்பா நம்மள என்ன பைத்தியார பிள்ளைன்னு நினைச்சிட்டு போனாவோ நம்ம அப்பாவுக்கு பசுக்கடை விலைக்கு சரி சாப்பாடு கொண்டு போக வேண்டும் என்று அக்காலும் தங்கையரும் ஒன்றாக சேர்ந்து அப்பாவாகிய பகடை மன்னனுக்கு எப்படி 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 சாப்பாடு தயாரிக்கிறாள் தெரியுமா? எப்படி ஐயா? பொடியரிசி சாதம் பொங்கி பொம்மக்காலும் தும்மக்காலும் புட்டு கோழி கறி சமைத்து ஆட்டுக்கறி உப்பு கண்டோம் ஐர மீனை வறுத்து வச்சா மாட்டுக்கறி உப்பு கண்டோம்
மடுவமெல்ல சுட்டு வைத்தா சுட்டு வைத்தா ஆறா மீன குழம்பு வைத்தா குழம்பு வச்சா உம்மக்கா குழம்பு வைத்தா 1000 மீன பொரிச்சு வைத்தா பொரிச்சு வைத்தா போடே போடே வைத்தா 1000 மீன பொரிச்சு வைத்தா பொரிச்சு வைத்து அவள ஊமச்சிய குழம்பு வைத்தா வச்சா அக்காளும் தங்கையரும் உருவயத்தான் வறுப்பாளா நண்டடிச்சு ரசமே வச்சா வச்சா குப்பையில சாராயமா சாராயமா சாராயா கொடுவையில திண்ணங்கள்லாம் தகடைக்கு கொடுவையில திண்ணங்கள்லாம் ஏ சாராயமா உடுவையில தின்னங்கல்லா பகடை குலத்திலே பிறந்தவங்க மது மாமுசம் சாப்பிடாம இருக்க மாட்டாங்க. அவங்களால இருக்க முடியாது. அதனால அக்காளும் தங்கை 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அப்பாவுக்கு வகை வகையா பொங்கி பொரிக்கா. ஆமா, பொடியரிசி சாதம், பொட்டக்கோழி கறி, நண்டை இடிச்சு ரசம், ஊமச்சிய குழம்பு வச்சிருக்கா, உளுவைய வறுத்திருக்கா, மாட்டுக்கறி உப்பு கண்டம், மடுவை சுட்டு வச்சிருக்கா. மடுவை ஆமா, மாடு பசு மடுவு இருக்குல்ல ஐயா, அந்த மடுவு கறி மாவா இருக்குமா சாப்பிட. அப்படியா? மடுவை மெல்ல சுட்டு வச்சிருக்கா. சரி, இப்படி அத்தனையும் சேகரித்து குப்பையில சாராயம், குடுவையில தென்னும் கல்லு. சரி, கல்லும் சாராயத்தையும் கலைஞ்சு கொடுத்தா எப்படி இருக்கும்? எப்படி நல்ல கிச்சன் இருக்கும். தண்ணி கலக்காத கல்லு குடிச்சா கிக்குன்னு மண்டைக்கு யாரும், கிக்குன்னு யாரும் என்ன கேட்க மாட்டான். என்ன பயிர் மாத்திரம்? மொச்ச பயிறு. மொச்ச சாப்பிட்டா யாரும். அதனால அத்தனையும் சேகரித்து பெட்டியில சோறு எடுத்து வைக்காளுவோம். சட்டியில கறி குழம்ப ஊத்தி வைக்காளுவோம். ஆமா, குழம்ப பெட்டியில ஊத்த முடியாது. அப்ப சோறு பெட்டியில தான் எடுக்கணும். புருஷனுக்கு சோறு வச்சாலும் சின்ன கொட்டான்ல இருந்து பெரிய கொட்டா வரைக்கும் வீட்டுல பெட்டி இருக்கும். பெட்டி தோசையை சுட்டு வச்சாலும் எங்க